ஏங்க நீங்க உண்மையிலுமே பயங்கரமான ஆளுங்க. சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்க. நான் என்ன செஞ்சேன்? அந்த 40 லட்சத்தை ரகுராம் ஃபேமிலிக்கு எது கொடுத்தீங்கன்னு இப்பதானே தெரியுது. அந்த பணத்தை வச்சு ரகுராம் வீட்டுல பெரிய பிரச்சனையே வர வச்சிட்டீங்க. என்னங்க சொல்றீங்க? என்ன நடந்தது? அந்த ரகுராமால அந்த பணத்தை எடுத்து செலவே பண்ண முடியாத மாதிரி பெரிய லாக்ல மாட்டிக்கிட்டாரு. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க அங்க. இப்படி கேக்குறவங்களுக்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தா நாளைக்கு நம்ம குடும்பம் நடுத்தரல தான் வந்து நிக்கணும். அதுக்கு மேல உங்க இஷ்டம். இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உள்ள வச்சிடு. அந்த வீட்டுல இப்ப ஒரே ரணகலமா தான் இருக்குது. ரகுராமன் கையில 10 பைசா இல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி போடுங்க. ஏதோ ஊருக்கு வாரி வழங்குறேன்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தவன் தானே அவன். இப்ப 10 பைசா இல்லாம நிக்கிறான் பாத்தீங்களா? இப்படி ஒரு நிலைமை அந்த ரகுராமுக்கு வரணும்னு தானே நினைச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு. ஃபங்க்ஷனுக்கு வந்து 101 ரூபா மொய் வச்சுட்டு போறான் பாருங்க. அந்த வீட்டுல அவன் அவமானப்பட போறான். அவன் அவமானப்படணும். பெரிய வள்ளல் மாதிரி ஊருக்கு நல்லது பண்ணுவான்ல. இன்னைக்கு ஊருக்கு முன்னாடி அவன் அசிங்கப்பட்டு நிக்கட்டும். அத பார்த்து அந்த ஜானகி கதறி கதறி அழணும். அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னா சேரவே கூடாது. கரெக்டுங்க. அந்த வீட்டுல யாருமே நிம்மதியா இருக்கக்கூடாது. என் பொண்ணை மருமகள் ஆக்க விடாம தடுத்தாங்கல்ல, அந்த வீட்டுல எந்த நல்லதுமே நடக்கூடாது. எது எப்படியோ ரகுராம் வந்து அசிங்கப்படுறத முத ஆளா நாம தான் பார்க்கணும். வாங்க போலாம். வாங்க. ஏங்க அங்க பாருங்க. என்ன ரகுராம் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? கேள்விப்பட்டேன் உனக்கு ஏதோ பணம் தேவைப்படுதாமே. நீ நிறைய பேருக்கு போன் வேற பண்ணிருக்க. என்னங்க நீங்க ஊர்லயே பெரிய மனுஷன் ரகுராமன். அவர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல 1 கோடி ரூபா பெரட்டுவாரு. ஆனா இன்னைக்கு அவர்கிட்டயே பணம் இல்லைன்னு நினைக்கும் போது வீட்ல பார்வதி ஏதோ பணம் கொடுக்கல போலயே. என்னங்க பண்றது? வீட்டு சாவியை வேற இப்ப பார்வதி கையில கொடுத்துட்டாங்க. அப்ப அவ சொல்றதையும் கேட்டுதானே ஆகணும். உன்னை இப்படி பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரகுராம். ஏமா என்னம்மா பண்றது? குடும்பத்துல யாருமே ஒரு பேச்ச கேட்கறது இல்ல. ஊருக்கே தலைவரா இருந்தாரு. இப்போ அதுவும் இல்லைன்னு ஆகி போச்சு. ஊர்ல இருந்த மரியாதையும் போச்சு, வீட்டுல இருந்த மரியாதையும் போச்சு. கடவுள் ஏன் தான் இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு இவ்வளவு சோகத்தை கொடுக்குறாருன்னே தெரியல. எனக்கு இன்னும் உன் மேல மரியாதை இருக்கு ரகுராம். கோவமும் இருக்குதான், ஆனா அது வேற விஷயம். ஆனா அதுக்காக இப்படி நீ உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறத என்னால பார்க்க முடியல. யார் யார்கிட்டயோ பணம் கேக்குற, ஏன் என்கிட்ட கேட்டா நான் கொடுக்க மாட்டேனா? அண்ணே உடனே வீட்டுல இருந்து 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து ரகுராம் கிட்ட கொடுங்கண்ணே. நமக்கு அவருடைய கௌரவம் தானே முக்கியம். தேவையில்லை. என்னப்பா, நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்து ஆளுங்கப்பா. எங்க கிட்ட வாங்கிக்கிட்டா என்ன? இப்ப உங்க அக்கறைக்கு நன்றி. ஆனா நீங்க என்ன எண்ணத்துல பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. என்ன ரகுராம் இது? உனக்கு உதவி பண்ணலாமேன்னு வந்தா அத கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஒரு காலத்துல எப்படி இருந்த, இப்போ அதிகாரம் செல்வாக்கு எதுவுமே இல்லாம இன்னைக்கு வேற அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நீ போகணும்ல. ஆமா, இவரோட விசுவாசி இல்ல அவரு. இவரு கண்டிப்பா வருவாரு, நிறைய செய்வாருன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல. ஐயோ, அத்தனை பேருக்கு முன்னாடி பணம் இல்லாம போய் நின்னா ரகுராமுக்கு மட்டும் இல்ல குடும்பத்துக்கே மரியாதை குறைவாயிடுமே. ரகுராம், இப்போ என்ன பண்ண போற? பணம் கொடுத்தாலும் வேண்டாங்கிற, ஃபங்க்ஷனுக்கு போகாமலே இருக்க முடியாது. மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிக்கிற மாதிரி ஆயி போச்சேப்பா உன் நிலைமை. இதான் ரகுராம் நேரங்கிறது.
காலம் மாறினா மேல இருக்கிறவன் கீழே இறங்கி வந்துதான் ஆகணும். நீ என் குடும்பத்தை அவமானப்படுத்த நிறைய விஷயம் பண்ண. கடைசியா எங்க வீட்டு பையனையே உன் மருமகன் கொன்னான். அதுக்கு தானோ என்னமோ கடவுள் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு. இனி எப்பவுமே பழைய ரகுராமா தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. இன்னைக்கு ஃபங்க்ஷன் வீட்ல உனக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் மரியாதையும் போக போகுது. என்ன பண்ண போற? போனா நமக்கு வேற டைம் ஆகுது இல்ல, ஃபங்க்ஷனுக்கு போகணும். ஆமா இல்ல அண்ணே, போகும்போது ஒரு 5 சவரன்ல செயின் வாங்கிட்டு போயிடலாம். சரிம்மா. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. ஆமா ஆமா. சரி ரகுராம், அப்ப நாங்க வரோம். வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. வாங்க. சரிங்க, எல்லாரும் உட்காருங்க. வாங்க வாங்க. என்னப்பா சண்முகம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க ஐயா. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சரிப்பா. என்னையா இந்த குழந்தைக்கு பேர் வைக்க ஆரம்பிக்கலையா? இல்லைங்க ஐயா, ரகுராம் ஐயா வரேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அவர் வந்துதான் குழந்தைக்கு பேர் வைக்கணும். அடா, ரகுராமே வராரா? சூப்பர்யா. அவரு சாதாரணமா ஒரு இடத்துக்கு வரமாட்டாரு. குழந்தைக்கு பேர் வைக்கும் போது ஏதாவது பெருசா செய்வாரியா? ஐயா நீங்க உட்காருங்க. சரி சரி, வாங்க. வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷங்க ஐயா. வாங்க ஐயா. வணக்கம். ஐயா என் பையன் ஐயா. எங்க முத குழந்தைங்க ஐயா. உங்க வாயால பேரு வச்சாதான் பெரிய ஆளா வருவாங்க ஐயா. ஏய் வா வா. ஐயா கிட்ட போ. ஐயா கிட்ட போ. சக்தி சக்தி சக்தி. இந்த மைக். கொடுங்க ஐயா. ஐயா நல்ல பேருங்க ஐயா. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடேங்கப்பா, செயின் 5 பவுனுக்கு மேல இருக்கும் போல் இருக்கா? இவங்களே இத்தனை பவுன் போடுறாங்கன்னா சண்முகம் ரகுராம் ஐயாவோட விசுவாசி. அவரு பெருசா பண்ணுவாருப்பா. ஏங்க 101 ரூபாய் எடுத்து குழந்தை கையில கொடுத்துட்டு போறாரு பாருங்க. அடேங்கப்பா, இது 10 பவுனுக்கு மேல இருக்கும் போல் இருக்கா? சபையவே நிறைச்சு போட்டாரு பாருங்கப்பா. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க வந்ததே எனக்கு கடவுளே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் எதுக்குங்க ஐயா? சண்முகம், எனக்கு இத்தனை வருஷமா நீ உண்மையா இருந்திருக்க. நீயும் என் குடும்பத்துல ஒருத்தன் தான். ரொம்ப நன்றிங்க ஐயா.
வணக்கங்க ஐயா. வணக்கம். என் பேர் நாராயணன். ஞாபகம் இருக்குங்களா? மன்னிக்கணும், நீங்க யாருன்னு தெரியல. ஐயா, 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்து என் பையனுக்கு துபாயில வேலை கிடைச்சிருக்கு, ஆனா விசாவுக்கு கம்பெனில சேர்க்கறதுக்கெல்லாம் முன்பணம் தேவைப்பட்டுச்சு. உங்ககிட்ட தான் வந்து 10 லட்ச ரூபா கடன் கேட்டேன். நீங்களும் யோசிக்காம பையன் வேலை விஷயம்னு உடனே எடுத்து கொடுத்துட்டீங்க. இது வரைக்கும் என்கிட்ட நீங்க அதை பத்தி கேட்கவே இல்லை. அந்த பணத்தை எப்படியாவது உங்ககிட்ட சீக்கிரம் கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். இப்பதான் 10 லட்ச ரூபா சேர்ந்தது, அதான் எடுத்துட்டு வந்தாங்க ஐயா. இதை நீங்க வாங்கிக்கணும். இல்ல பரவாயில்ல, உதவியா செஞ்சது தானே, எனக்கு வேண்டாம், நீங்க போங்க. ஐயா, அப்படி சொல்லாதீங்க ஐயா. நான் கடன் தான் வாங்கினேன். உங்களோட பணம் உங்களுக்கு தான் சேரணும். தயவு செஞ்சு வாங்கிக்கங்க ஐயா, அப்பதான் எங்களுக்கு சந்தோஷம். கொடு. நன்றிங்க ஐயா. தம்பி, ஐயா கிட்ட என்ன ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லா 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 இருப்பா, நல்லா இரு. நானே மறந்தாலும் நீங்க தேடி வந்து கொடுத்துருக்கீங்க. உங்க நேர்மைக்கு ரொம்ப நன்றி. ஐயா, பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. நாங்க வரோம் ஐயா. வாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வரங்க ஐயா. போப்பா. ரொம்ப நன்றி சார். எனக்கு ஏமா நன்றி எல்லாம் சொல்றீங்க? நீங்க கொடுத்த பணத்தை தானே நான் அவருக்கு கொடுத்தேன். நல்லதுதான் நடக்கும்மா, கவலைப்படாதீங்கம்மா. நாங்க வரோம்மா. சரிங்க சார், தேங்க்யூ. வரேன் மேம். ஹலோ டாடி. தேங்க்யூ சோ மச் டாடி. நான் இருக்கிற வரைக்கும் உங்களையும் நம்ம குடும்பத்தையும் இந்த ஊர் முன்னாடி தலைகுனிய விட மாட்டேன் பெரியப்பா. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி சண்முகம், நேரமாச்சு, நான் கிளம்புறேன். ஐயா, சாப்பிட்டு போங்க ஐயா. வேண்டாப்பா, குழந்தைய பார்த்த சந்தோஷத்துல மனசு வயிறும் நிறைஞ்சிருக்கு. நான் இன்னொரு நாள் வரேன். வரேன். சரிங்க. நன்றிங்க ஐயா. வாங்க. லிங்கம், அவருக்கு பணம் கிடைக்காதுன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி கிடைச்சது? அதாங்க எனக்கும் தெரியல. பார்வதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அவரும் 4 இடத்துல கேட்டு பார்த்து கிடைக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். எப்படி இது கிடைச்சதுன்னு தாங்க எனக்கு புரியல. உங்களை நம்பி வந்தும் பாருங்க, அந்த ஆள் மூக்குடைஞ்சு நிப்பான்னு நினைச்சேன். அதை பார்க்க முடியாம போயிடுச்சு. ச்சே. லிங்கம், வாங்க போலாம். சிந்து மேடம் மட்டும் இன்னும் கோச்சா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்க ரொம்ப நல்லா கோச் பண்ணுவாங்க. அவங்களால நிறைய நல்ல நல்ல பிளேயர்ஸ் வந்தாங்க. அவங்க அளவுக்கு யாருமே கோச்சிங் கொடுக்க முடியாது. அவங்க மட்டும் இன்னும் இருந்திருந்தாங்கன்னா தனாவை ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க.
வணக்கம். யாருங்க நீங்க? என்னோட பேரு ரகுராம். நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். இங்க சிந்து மேடம்ங்கிறது நான் தான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? என் பொண்ணு பேரு தனலட்சுமி. பேட்மிண்டன் விளையாடுறதா. தனாவோட அப்பாவா நீங்க? உள்ள வாங்க சார், வாங்க உட்காருங்க. சொல்லுங்க. நான் நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேருக்கு கோச்சிங் கொடுத்து அவங்கள திறமையா வளர்த்துருக்கீங்க. என் பொண்ணு தானா ரொம்ப நல்லா விளையாடுவா. அவளுக்கு நீங்க கோச்சிங் கொடுத்தீங்கன்னா அவ கண்டிப்பா பெரிய போட்டி எல்லாத்துலயும் ஜெயிப்பா. இல்லங்க, இப்ப நான் யாருக்கும் கோச்சிங் கொடுக்கறது இல்ல. அதை விட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உங்களால எத்தனையோ பசங்க வாழ்க்கையில நல்லது நடந்திருக்கு. என்னோட பொண்ணு நேஷனல் லெவல் விளையாட்டுல ஜெயிக்கணுங்கிறதா என்னோட ஆசை, கனவு எல்லாமே. அவளுக்கும் அதுதான் ஆசை. அது ஒரு அப்பாவா நான் நடத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க உங்களோட கடமையை பத்தி சொல்லிட்டீங்க. நான் என்னோட கடமை என்னன்னு சொல்றேன். அப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இவன் என் பையன் ஈஸ்வர். அங்கிள்க்கு ஹாய் சொல்லு. ஹாய் அங்கிள். ஹாய். இவனும் எல்லா குழந்தைங்கள மாதிரி ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தவன் தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இவனுக்கு கால். என் ஹஸ்பண்ட் இப்போ இல்ல. நான் தனியா தான் இவனை பாத்துக்கிறேன். இப்ப என் உலகமே இவன் தான். இவனை விட்டுட்டு என்னால எங்கேயும் வர முடியாது. உங்க நிலைமை எனக்கு புரியுது. பிள்ளைங்க வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது அது பெத்தவங்க நிம்மதியை எடுத்துரும். என் பொண்ணுக்கும் அப்படி ஒரு கஷ்டம் இருக்கு. அவ வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் அவளுக்கு நம்பிக்கை கொடுத்து அவ கவனத்தை விளையாட்டுல மாத்திருக்கேன். அதனாலதான் நான் உங்களை தேடி வந்தேன். உங்க கஷ்டமும் எனக்கு புரியுது. உங்க பையனை பத்திரமா பாத்துக்கிறதுக்கான எல்லா உதவியும் நான் செய்யறேன். நீங்க என் பொண்ணுக்காக வந்து. இல்ல சார், ஒரு பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற நினைக்கிற அப்பாவா நீங்க இருக்கீங்க. அதுக்கு நான் மரியாதை கொடுக்கறேன். ஆனா என்னால இனிமே யாருக்கும் கோச்சிங் கொடுக்க முடியாது. அந்த மனநிலையிலயும் நான் இல்ல. இப்போதைக்கு என் பையனை கவனிச்சுக்கிறது மட்டும்தான் என்னோட வாழ்க்கையா நினைக்கிறேன். சோ ப்ளீஸ் இதுக்கு மேல என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சரிங்க, இதுக்கு மேல உங்களை தொல்லை பண்ண நான் விரும்பல. நான் வரேன். வரேன். தனா, கால்ல அடிபட்டு இருக்குல்ல, எதுக்கு சும்மா நடந்துட்டு இருக்க? இல்ல, இப்ப பரவாயில்ல. எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? அப்பாவை இன்னும் காணோம். அவரு சிந்து மாமா தான் பார்க்க போயிருக்காரு. யாரு?
அந்த கோச் ஒருத்தவங்கள சொன்னியே அவங்களையா? ஆமாமா, அவங்க மட்டும் திரும்ப எனக்கு கோச் பண்ண வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா நானும் வின் பண்ணிடுவேன். அப்புறம் நான் கதிர் கூட வாழணும்னு என் ஆசைய அப்பா கிட்ட சொன்னா அத அவர் நிறைவேற்றி வைப்பார்ல. கண்டிப்பா நடக்கும்மா. நீ கேட்டு எதையும் அவர் இல்லைன்னு சொல்ல போறதில்ல. எல்லாரும் மெடல் ஜெயிக்கிறதுக்காக விளையாடுவாங்க, நீ லவ்ல ஜெயிக்கிறதுக்கு விளையாடுற. கவலைப்படாத, கதிர் மேல உனக்கு இருக்கிற லவ் உன்னை ஜெயிக்க வைக்கும். சொன்னா கேட்க மாட்டீங்க மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க மேடம். டிஸ்டர்ப் பண்ணாம போங்க.